பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 27 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ என்ன காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கறியோ நான் அதை உனக்கு செய்யறேன், நீ அந்த காரியத்துல நீ ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம ஏசப்பா கிட்ட நிறைய காரியத்தை கேட்கிறோம். கேட்கறதுல தப்பே கிடையாது. எப்படி தெரியுமா கேட்கிறோம்? பாத்தீங்களா ஆண்டவரே, நேற்று வந்த பையன் வீடு வாங்கிட்டான், பாத்தீங்களா ஆண்டவரே பைக் வாங்கிட்டான், பாத்தீங்களா ஆண்டவரே அவன் வீடு கட்டிட்டான், பாத்தீங்களா ஆண்டவரே அவன் தான் நல்லா இருக்கான் ஆண்டவரே, அவங்களுக்கு விரும்ப என் லைஃப்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்களான்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க மனிதர்களை பார்த்து அவங்களுக்கு இது கிடைச்சிச்சு இவங்களுக்கு இது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அவங்கள பார்த்து நம்ம ஏசப்பா கிட்ட சில நேரங்களில் ஜபத்து மூலியமா கேட்கிறோம். அப்படி கேட்கறது தப்புங்க. நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா நிச்சயமா நமக்கு ஏசப்பா செய்வாருங்க. ஏசப்பா வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணுத்திரையர் ஒருத்தர் போயிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, உனக்கு என்னப்பா வேணும்ட்டு. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, மகனே மகளே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்யறேன், நீ ஒன்று கேளு, அந்த ஒன்றுல ஸ்ட்ராங்கா நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ளு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றது. உங்க மனசுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்ட்டு. அதை மட்டும் கேளுங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.